அங்கிட்ட அந்த பள்ளத்தை இறக்க போகிறாங்க. அது வந்து இறக்க வேண்டாம், அந்த அந்த அண்ணே காலுக்கிட்ட அணையை உடச்சி விட்டாலே போதும், தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். போடுங்க போடுங்க, வருதுண்ணே. கச்சா ஒன்று வாங்கி வச்சு வச்சுக்கோங்கண்ணே. கச்சாவில் பிடிச்சி போட்டுடலாம்ல. அங்கே போனீங்கன்னா தண்ணி ஆழமுள்ள, திருப்பி தேடி கண்டுபிடிக்கணும். எடுக்கிறாங்களா திருப்பி? சரி, தண்ணிக்குள்ள கடை வந்து அப்படியே உள்ள மொமெண்ட் எடுத்து வந்துருப்பாங்க. தண்ணிக்கு எதுவுமே இருக்க கூடாது, இந்த சாமன் இருக்க கூடாது, கச்சா இருக்க கூடாது. இந்தாங்க, அருமையாக இருக்காங்க. செத்துருச்சு. காலைல எடுத்தோண்ட விற்றுந்தா விற்றுருக்கான். இப்போ கருவாடு போடலாம். வகுந்தூர்றாப்புல ஐயா வந்து தண்ணி போகிறதுக்காண்டி வகுந்தூர்றாப்புல வாய்க்கா மாட்டை பிடிச்சி விட்டா தான் தண்ணி இறங்கும். அந்த சைடு பள்ளமாக இருக்கனால இது வாய்க்கா மாட்டை, இதுவும் கொஞ்சம் பள்ளம், அதனால் வாய்க்கா மாட்டை எடுத்து விட்டால் தான் தண்ணி இறங்கும். இதோட அது ரொம்ப பள்ளம். தூள் எடுத்துலாம் அந்த கடையாரத்தை கொடுக்கணும். மணல் குறு மணல் முரட்டு சிலேப்பி மேலோட்டமாக தெரியுது. அந்த தண்ணியை குறைக்கவும் தண்ணியை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. தண்ணியை குறைக்க மீன் மேலே வந்துருச்சு. கலர் ஃபிஷ், கலர் மீன், இந்த கலர் செல்லா பட்ட மாட்டம் இருக்கும்ல, பனையர்கண்டை இல்லைண்ணே, இது கலர் செல்லா பட்ட மாட்டம் இருக்கும்ண்ணே. அது இல்லை பனையர்கண்டை, பனையர்கண்டைங்கிறது வேறு. இது பனையர்கண்டை இல்லை, வந்து கலர் செல்லா பட்டு. சூப்பர் சூப்பர், பெரிய சிலேப்பி, அரை கிலோ இருக்குமா அது? இருக்கும். அண்ணே உங்கள் பேர்? பாண்டியராஜ். பாண்டியா அண்ணன் தான் மீனை சூப்பராக பிடிச்சாப்புல, பெரிய பெரிய விராமீன் பிடிச்சாப்புல. இனி ஓடாது. கெண்டை, கெண்டை இது என்ன கண்டைண்ணே? இந்த கெண்டை பேர் என்ன? புல்லு கண்டையா? சல்லி கண்டையா? கெண்டை செத்து போச்சுண்ணே. சல்லி கண்டை, அது முட்டை இருக்கு வயிற்றுல. அப்படிங்க பரவாயில்ல, அப்படிங்க. இங்கே பிடிச்சா அங்கே குத்துக்கிட்டு போதுப்பா. ஓட்ட கச்சா எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா ஆர்வத்தில்? வெயிட் 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 வெயிட், அப்படியே ஓட்டைக்கில் போகுது. சிலேபி வேறு பிராமின் போகுது. இவங்க வந்து பிராமின் வந்துக்கிட்டு இருக்கு. பாசிக்கல இந்த கண்ணு கண்ணு, இது பெரிய மீன் இல்லை. இந்த போகுது கரெக்டாக இங்கே போகும். இந்த தண்ணி இறங்குற இடத்துக்கு போயிடும் கண்ணு. 5 ஏறிச்சு. தூக்கி ஓடுங்க, தூக்கி ஓடுங்க, அவ்வளோதான். மாற்றி மாற்றி இறைச்சா தான் கை வலிக்காது, இல்லாட்டி கடுமையாக வலிக்க ஆரம்பிச்சிடும். கொண்டாந்து போடுங்க கச்சாரில். கிராமீண கச்சாவில் தான் பிடிக்கணும், கையில் எல்லாம் பிடிக்கணும்னா செத்து போயிருந்தேன். தூக்கி காமிச்சியாதான். அப்பா 2 கிராமீன் ஒரே இடத்துல வந்து கிடக்குது. இந்த கிராமீன் வந்து காற்றுலாம் இருக்கும் பாருங்க, குதிக்க போகுது. இங்கே வந்துருச்சுண்ணே. இங்கே இந்த வாரம் நிற்கிது. சேத்துல பிடிக்க ரொம்ப கஷ்டம். கச்சால போடுங்க, அவ்வளோதான். சிலேபி
அதுதான் நான் சொன்னது அது கேட்கல. ஒன்று கிடக்குது. இந்த தண்ணி திறந்து விட்டாலும் போயிடும், இந்த இடத்துக்கு போயிடும். இது தண்ணி ரொம்பினதுக்கு அப்புறம் இதை பிடிக்க போகிறாங்க. பிராமினா போச்சு போச்சு கடைக்கு போச்சு, உள்ளே போச்சு திருப்பி. இந்த கிடக்கு பிராமின் திரும்ப சேர்த்தா மறைஞ்சிருச்சு மீன். கிடக்குறதே தெரிய மாட்டேன். எங்கே அங்கே இல்லை, இங்கே இருக்குது மீன். இந்த இருக்கு காலுக்குள்ள போயிருச்சு. திருப்பி போயிட போதுண்ணே. வந்துருச்சுண்ணா இங்கே காலுக்குள்ள கிடக்குது. வாளிகளை வந்து தலையை இடிக்குது. வரட்டு நான் பிடிக்கிறேன். அவ்வளோதான். போச்சு தண்ணிக்குள்ள போகுது. தள்ளி விட்டுங்க, ஏற்றுங்க. வந்துருச்சாண்ணே, தலையில கொடுத்து ஏற்றுங்கண்ணே. முதல்ல ஏற்றி போடுங்கண்ணே, ஏற்றி போடுங்க. அப்படி தண்ணி கொடுத்துரு. நிறையா கிடக்குது. ஈட்டி மாட்டருக்கு முள் ஒன்று குத்துச்சுன்னா முள் கடனே இறங்கிடும். அதெல்லாம் மீன் கிடக்குது. அது ஆழம் சகதி கூட இல்லை, முட்டி தேலி கிடக்குது. தேலி காலில் குத்தி கடுமையாக கிடக்குது. அண்ணன் உங்களுக்கு தானே குத்துனுச்சு? ரெண்டா? காலில். அவ்வளோ. இதோட இந்த 2 பழத்தையும் இறச்சி பிடிச்சிட்டாங்க. இனி வந்து அடுத்து அந்த மரம் தெரியுதா, தூரத்தில் தெரியுது பாருங்க, அடுத்த பழத்தை, அதுதான் அடுத்த பழம். அந்த பழத்தை இறக்க போகிறாங்க. அதில் வந்து கெண்டை தான் அதில் கிடக்குதான். இதில் பிடிச்சாந்து விட்டாங்க. அங்கிட்டு ஒரு கற்பகோயில் மடைன்னு ஒரு கோயில் மடை இருக்கும். அந்த மடையிலேருந்து கிடக்கிற கெண்டையாக கொண்டாந்து இதில் விட்டாங்கன்னா, இதில் உள்ள கெண்டை இது இறக்கும் போது அந்த சைடு ஏறி போயிடுச்சு. அதை வந்து சாயங்காலம் பிடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே இருந்தோம்னா வீடியோ எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், மிச்சம் இதில் மீன் கிடக்கும். இப்போ கிடக்கிறதெல்லாம் பொடி மீன். 1-2 விரா மீன் கிடந்தால் தான் மிச்சப்பட்டு. ஏதோ மீன் கிடக்குது.